Hey everyone, praise Jesus. Welcome back to our channel, Merlin J. Ben. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உங்களோட பைபிள் பற்றி சொல்லுங்க, எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ ரேட்டு, ஃபேருன்னு சொல்கிறீங்க, அட்ரஸ் மாதிரி இருக்குது. நம்ம லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணி ஒரு லாங் வீடியோ போடலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதுதான் என்னோட பைபிள். நான் இப்போதைக்கு NIV வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரொம்ப அப்படியே இங்கிலீஷ் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இல்லை ரொம்ப எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம தமிழே படித்து இங்கிலீஷ் வரும்போது டஃப்பாக இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் தமிழும் டஃப்பாக இருந்தது, இங்கிலீஷும் டஃப்பாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த நியூ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு எடிஷன் இருந்தது, குட் நியூஸ். அந்த பைபிள் தான் நான் வாங்கினேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் அது படிக்க அதுக்கப்புறம் நான் இல்லை NIV போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் NIV மாறினேன். KJV இஸ் மச் பெட்டர். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் KJV போகலாம் அப்படின்னுமே இருக்குது. ப்ளஸ் நான் கொஞ்சம் இந்த கமெண்டரி சொல்லுவாங்கள்ல, ஆன்லைனில் போய் அது ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு இது ஓகே. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் KJV யூஸ் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லோரும் நீங்கள் KJV படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஸ்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது வாங்கி ஒரு 7 months or 6 months இருக்கும், அவ்வளோதான். இதை நான் ஒரு ஃபேரில் தான் வாங்கினேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போது நம்ம அவ்வளோ பெருசாலாம் ஐடியா இல்லை ஃபேர் லைக் வீடியோ போடுறது. ஸோ அதனால் சும்மா vlog மாதிரி எடுத்தேன். பட் இந்த வாட்டி ஆறுதான் நான் கண்டிப்பாக ப்ராப்பர் vlog-ஆக எடுத்து போடுறேன். ஸோ திஸ் இஸ் மை பைபிள், பியூட்டிஃபுல் வேர்ட் பைபிள். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ருபீஸ் $44.99, which is $45 கிட்ட வருது எனக்கு. பட் இது நம்ம 1200 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தோம், which is very குட் ஆஃபர். ஏன்னா ஆன்லைனில் இதை பார்க்கும்போது 3000 கிட்ட வந்துருந்துச்சு ஆஃபர்லேயே. பட் இது இட்ஸ் ஆக்சுவலி குட் ப்ரைஸ். அண்ட் அங்கே இருந்ததில் எனக்கு 2-3 பைபிள் பிடிச்சிருந்தது. அதில் எனக்கு அஃபோர்டபுளான பைபிள் இது 1200 இஸ் லைக் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்போது. அதனால நான் வாங்கினேன். அண்ட் இந்த நம்ம ஃபாரின் விலாக்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இதில் இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் நான்சி தான் ஆக்சுவலி இதுக்கு பிளான் பண்ணி போனது. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்று நடக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்புறமா போட்டுக்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த சைடில் எழுதுகிற நோட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி பைண்டிங்க்கு போகாதீங்க. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பைண்டிங் வாங்கி தான் அந்த குட் நியூஸ் பைபிள் 200 அந்த மாதிரி வரும். பட் அது சீக்கிரமாக போயிடும். அதோட பைண்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் இதோட பைண்டிங் இஸ் குட். ஆனால் இந்த மாதிரி பைண்டிங்கை விட லெதர் கவர் போயிடுங்க. பட் லெதர் கவர் இஸ் குவைட் லிட்டில் மோர் ப்ரைஸியாக இருக்கும். பட் அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இது எனக்கு இப்போதைக்கு ஓகேன்ற ஃபீல், அதனால் நான் வாங்கியிருந்தேன். பட் நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரைஸில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கோ வித் லெதர் ஆப்ஷன்ஸ். இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் கிட்ஸ் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பைபிளே இல்லை. ஸோ வாங்கும்பொழுது ஒரு அப்படியே அழகாக வாங்கணும், அதை பார்த்தாச்சும் நம்ம படிப்போம்ல அப்படின்ற மாதிரி இருந்தேன். விச் ஒர்க் ஆக்சுவலாக. ரொம்ப கலர்ஃபுல்லாக பைபிள் வாங்குங்க. இஃப் யூ ஆர் பர்சன் who gets bored. எனக்கு அவ்வளோவா படிக்க பிடிக்காது, அதாவது ரீட் பண்ண எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் திஸ் helped me a lot. So whoever designed it, I thank God. Like I am thankful to them. And இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பைபிள். நான் ஏன் NIV வெர்ஷன் யூஸ் பண்ணேன்னா, அந்த இங்கிலீஷ் இப்போதைக்கு ஓகே. அண்ட் போக போக இன்னும் டீப்பர் மீனிங், ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃபேர் எங்கே நடக்குதுன்னா, பச்சைப்பாஸ் காலேஜ் தெரியுமா, சென்னையில் இருக்க பச்சைப்பாஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் தான் நடக்குது. ஸோ டேட் December 6, 7, 8. ஸோ இந்த வீக் எண்ட்ஸில் அங்கே நடக்குது. டைமிங் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 8 வரைக்குமே இருக்கும். அண்ட் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் கண்டிப்பாக கீழே வீடியோ லிங்க் தந்திருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 rupeesல அந்த நியூ டெஸ்டிமெண்ட் இருக்கும் இல்லையா, அது ஸ்டார்ட் ஆகி நான் 10,000 20,000 பைபிள் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப லக்ஸரியான பைபிளாக கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ளே நிறைய தியாரிட்டிக்கல் திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பைபிள் வித் லாட் ஆஃப் தியரி நாலேஜ், எனக்கு அதில் நிறைய கண்டென்ட் இருக்கணும், அதோட மீனிங் இருக்கணும் அப்படின்னா விமன் பைபிள்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி பைபிள் இருந்துச்சு, தியரி பைபிள் இருந்துச்சு, ஹீப்ரூ, க்ரீக்,
அதுக்கப்புறம் இந்த சர்ச்சஸ் லைக் பெரிய பைபிள். ஸோ நீங்கள் வந்துட்டு சர்ச்க்கு ஹோல்சேலில் வாங்கணும், கிஃப்ட்டுக்கு ஹோல்சேலில் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் அங்கே மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்குது பார்க் டவுன் ஸ்டேஷனில். அதோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து அவங்க பண்ணுற ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. கலெக்ஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் ஃபேரில் தான் அதிகமாக இருக்கும்னு அந்த பர்சன் என்கிட்ட பேசும்போதே சொன்னாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா எழுத்து. அங்கே நான் வந்து கொரியன் பிரிண்டட் அந்த பைபிள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேப்பரே அழகாக இருந்துச்சு. ஸோ தமிழில் வந்து உங்களால் இந்த டூட்லிங் ஒரு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுக்கிறது நான் பார்க்கல. பட் குவாலிட்டி வைஸ் தமிழ் வாஸ் வெரி அமேசிங். அண்ட் நிறைய அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருக்கும் இல்லையா, தியரி புக்ஸ், அதுவுமே அங்கே நிறைய அவைலபிள் இருந்துச்சு. நான் பாதி கலெக்ஷன் பார்க்குறதுக்கே டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் கிட்ஸுக்குமே அங்கே வந்து நிறைய 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 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் பேக்ஸ் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா யூ கேன் கம் ட்ரை தேர். அங்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஸோ 200க்கு ஒருத்தவங்க பைபிள் கிடைக்குமா, 300க்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. எஸ், கண்டிப்பாக இங்கிலீஷ் பைபிள் நல்ல குவாலிட்டிலே கிடைக்கும். பட் இந்த மாதிரி கலர்ஃபுல் நான் பார்த்ததில்லை, கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் தேடும்போது எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ப்ரேயர் பண்ணி ஐ குட் அஃபோர்ட் திஸ். அது ஏன் கிடைக்கலன்னா அஃப்கோர்ஸ் இந்த குவாலிட்டி அதுக்கு எல்லாமே வந்து பே பண்ணோம் இல்லையா அவங்களும், அதனால் அந்த ரேஞ்சில் இல்லை. மற்றபடி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நிறைய 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 புக்ஸ் இருந்துச்சு. விமன் பைபிள் அங்கே நிறையா இருந்துச்சு. டீனேஜர்ஸ்க்கு வந்து கலர்ஃபுல்லாக நிறைய டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து மீனிங்கோடவே இருந்துச்சு. லைக் அதுக்கான பின்னாடி இருக்க ஹிஸ்டரி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து என்ன ஸ்டடி பைபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இஎஸ்வி குளோபல் ஸ்டடி பைபிள் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன், பார்த்தாலே தெரியும் ரொம்ப புதுசாக வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து நான் வாங்கலை, என்னோடய சர்ச்சில் இருந்தது வந்து முன்னாடி நான் ஒரு சர்ச் போயிட்டேன்னா அங்கே இருந்ததை வந்து கொடுத்தாங்க. லைக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் பழைய பைபிள். பட் இதுவுமே வந்து எங்கேருந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட் அண்ட் காலேஜ் மேடவாக்கம். இது வந்து கிஃப்ட் வந்திருக்கா, மேபி அவங்களோட பைபிளாக இருக்கலாம். இது வந்து ஒரு தியாலஜிக்கல் எடிட்டர். அது என்னன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஹாஃபில் தான் உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்கும், மீதெல்லாம் இன்ஃபர்மேஷன், பேக்ரவுண்ட், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எங்கேருந்து எந்த கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வர்றதை வந்து ஜான் வந்து சொல்வார் இல்லையா, எனக்கு அப்புறம் வரவர் பெரியவர், அவர் வந்து அவரோட யார் ஈக்குவல் இல்லை, இது மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஐசாயாவில் இருக்கிறத வந்து கீழே எல்லாமே வந்து நார்மலாக குட்டி ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு பெரிய டெக்ஸ்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அதை ரீட் பண்ணாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் நோ. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் விச் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் நிறைய கொடுத்தா நம்ம படிக்க மாட்டோம், அதையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் அங்கே படிக்கிறத அப்படியே நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே நல்ல ஒரு அவைலபிளாக இருக்கும். கனெக்ட் பண்ணுங்கள், இந்த வருஷம் அந்த வருஷம் கனெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி க்ளூஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டடி பைபிள் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும், இப்போ உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியலனாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இது எங்கே இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் கோ ரெஃபர் இட். அதுக்காகவாச்சும் ஒரு ஸ்டடி பைபிள் மஸ்ட்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ we have come to the end of the video. என்ன சிஸ்டர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னா, ஓகே இருக்குது. இது என்னன்னா ட்ரை ஹைலைட்டர். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், பட் நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கேட்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரையான் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, ஒரு க்ரையான் மாதிரி இருக்கும் வேக்ஸு. பட் இது என்னன்னா நம்ம பைபிளில் வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் க்ரையான்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரையான்ஸ் கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு அது செம்ம போரிங். நான் வந்து அதுக்கப்புறம் தொலைச்சிடுவேன். இதே 2 தொலைச்சிட்டேன். இந்த கலர் மட்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. பட் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் திறந்துலாம் வைக்க முடியாது, ப்ராப்பராக மூடி வைக்கணும். அண்ட் இதோட ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் கிட்ட வருது. ஆன்லைன்லேயுமே ஃபேபர் கேஸ்டில் அந்த பிராண்டும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஆமோஸ் கேண்டி அப்படின்ற மாதிரி. இது வந்து நிறைய பைபிள் ஸ்டோரில் இது இருந்துச்சு, நானும் அங்கே தான் பை பண்ணேன். பட் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது ட்ரை ஹைலைட்டர் ஒரு பைபிள் ஹைலைட்டர்னு போட்டால் கூட வருது. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அகெயின் ஐம் டெல்லிங்
இட்ஸ் ஹேப்பனிங் December 6, 7, 8, 2024. அண்ட் நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது வருதுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணி வா இந்த வாட்டி நம்மளும் போகலான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் நானும் அங்கே போவேன். முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். நான் ஃப்ரைடேவே போகிறேன். ஸோ நீங்களும் ஃப்ரைடேவே வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Praise Jesus. Hope you're all doing good. Read your Bible without fail. And Jesus loves you. Bye.